வணக்கம். நான் ஆனந்த ஈஸ்வரன் பேசுறேன். இன்று 3/3/2024 ஞாயிற்றுக்கிழமை கூகுள் மீட்ல வந்து அ இன்னைக்கு வந்து மதுரை குணா மற்றும் மிஸ்டர் கனகராஜ் சார் வந்து பேசினாங்க. மற்றும் நிறைய சீனியர்ஸ்லாம் வந்து பேசினாங்க. இன்னைக்கு அரசு சிவா அவர்கள் வந்திருந்தாங்க. மற்றும் பெரிய பெரிய ஆசிரியர்கள்லாம் வந்து இன்னைக்கு வந்து பேசினது ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு நடத்தின கூகுள் மீட்ல வந்து பார்த்தீங்கன்னா, மெயின் டாபிக்கே வந்து சென்சார்ஸ் பத்தி தான் வந்து பேசினோம். இந்த சென்சார்ல என்னென்னலாம் சென்சார் இருக்கு அப்படின்றத வந்து சொன்னாங்க. அதாவது உங்களுக்கு ஷார்ட்டா வந்து அத நான் வந்து என்ன நோட் பண்ணனோ, அத வந்து உங்களோட பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்படுறேன். அதுல வந்து ஃபர்ஸ்ட் வந்து த்ராட்டில் பாடியில இருக்கக்கூடிய டிபிஎஸ் சென்சார், மேப் சென்சார், ஐஐடி சென்சார். அ அதுக்கடுத்து வந்து அது இல்லாம உங்களுக்கு வந்து இஓடி சென்சார், அ அடுத்து வந்து ஓ2 சென்சார், அடுத்து லீன் ஆங்கிள் சென்சார், அடுத்து சிகேபி சென்சார், அடுத்து வந்து கேம் சென்சார், அடுத்து வந்து ஆயில் பிரஷர் சென்சார், அடுத்து வந்து சைட் ஸ்டாண்ட் சென்சார், அடுத்து வந்து இன்ஜின் கூலண்ட் டெம்பரேச்சர் சென்சார். இந்த மாதிரி நிறைய சென்சார்ஸ்லாம் வந்து பார்த்தோம். அடுத்த வாரம் வந்து இந்த சென்சார் வந்து எப்படி வேலை செய்யுது, அது வந்து ஃபால்ட் ஆச்சுன்னா என்ன பண்ணணும், முடிந்தால் அதுக்கு உண்டான எரர் கோடு, அதுக்கு உண்டான ஓம்ஸ் வேல்யூ பார்க்க போறோம். அதே மாரி பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நெறைய டாபிக். அதாவது ஒரு மெயினா வந்து என்னோட ஒரு கேள்வி நான் வந்து வச்சிருந்தேன். ஆக்சுவலா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு இப்ப BS6 வண்டிகள்லாம் வந்து இப்ப இன்ஜின் வேலைக்குலாம் வந்துருச்சு. இப்ப எல்லாமே வந்து ஒரு 60,000, 70,000 தாண்டி இன்ஜின் சீஸ் ஆகக்கூடிய வண்டிகள்லாம் வருது. இந்த இன்ஜின் சீஸ் ஆச்சு அப்டின்னா, அந்த வண்டிய வந்து நம்ம வந்து இன்ஜின் திரும்ப ரீபில்ட் பண்றோம். ரீபில்ட் பண்ணி அத ஒரிஜினல் கண்டிஷன் கொண்டு வரும்போது, இந்த இசிஎம் வந்து ஏற்கனவே வந்து அந்த புரோகிராம் பண்ணி வச்சிருக்கக்கூடிய தகவலுக்கு தகுந்த மாரி வந்து மேப் சென்சார் குடுக்கக்கூடிய தகவல், டிபிஎஸ் சென்சார் குடுக்கக்கூடிய தகவல வச்சு, போரோட கம்ப்ரஷன வச்சு, அ எவ்வளோ தேய்மானத்துக்கு தகுந்த மாரி அந்த இசியூல வந்து ரெக்கார்ட் ஆயி, அதுக்கு தகுந்த மாரி ஃபயரிங் எல்லாமே கரெக்ட்டா குடுத்துக்கிட்டு இருக்கோம். இப்ப நம்ம வந்து இன்ஜின் ரீபில்ட் பண்ணும்போதோ, அல்லது புது கிட் கம்ப்ரஷன் அதாவது ரீபோர் பண்ணக்கூடிய கிட்ட வந்து ரீபோர் பண்ணாம புது கிட் மாத்தணுமா? அல்லது வந்து ஆ இப்ப வந்து ஆ ரீபோர் பண்ணி போடலாமா? அப்படின்ற ஒரு கேள்வி வந்து வச்சிருந்தேன். அதே மாரி ரீபோர் பண்ணி எல்லாமே புது கிட் போட்டாலுமே வந்து வண்டியில வந்து பெர்ஃபார்மன்ஸ் வந்து மாறுது. ஒண்ணு வந்து ஸ்லோ ஸ்பீட் ஓட மாட்டேங்குது. அல்லது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஆ நெறையா அ அதாவது அடைக்கிற கம்ப்ளைண்ட் மாரிலாம் வருது. அப்ப இது வந்து இசியூல வந்து புரோகிராம் வந்து ஸ்டோர் ஆயிருக்கு. இந்த ஸ்டோர் ஆயிருக்கிறத வந்து திரும்ப நம்ம ரீமேப்பிங் வந்து பண்றது எப்படின்றத வந்து நம்ம கனகராஜ் சார்ட்ட கேட்டிருந்தோம். அத பத்தி ஒரு தெளிவான விளக்கம் சொல்லியிருந்தாரு. ஹோண்டால என்ன ஃபார்மேட் அப்படின்றது சொல்லியிருந்தாரு. ஹோண்டால ஃபார்மேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து இஓடி சென்சார் வந்து இஓடி வந்து சென்சார வந்து ரிமூவ் பண்ணணும். அதுல வந்து 2 வயர வந்து லூப் பண்ண சொன்னாரு. அப்ப வந்து இக்னிஷன் வந்து ஆஃப்ல இருக்கணும்னு சொன்னாரு. அதுக்கடுத்து வந்து ஃபால்ட் கோடு எதுவுமே இசிஎம்ல இருக்கக்கூடாது. அத கிளியர் பண்ணிரணும் அப்டின்னாரு. தென் வந்து இக்னிஷன் ஆன் பண்ணணும். அ அந்த இக்னிஷன் ஆன் பண்ணோனே நம்ம டேஷ்போர்ட்ல வந்து அந்த பிளிங்கிங் வந்து கோடு ஸ்டார்ட் ஆகும். அந்த பிளிங்கிங் வந்து ஸ்டார்ட் ஆன உடனே அடுத்த செகண்ட் வந்து உங்களுக்கு அந்த 2 பின் வயர் வந்து புடுங்க சொன்னாரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, இந்த இது பிடுங்கிட்டோம்னாலே இந்த ப்ராசஸ் வந்து கரெக்ட் ஆயிரும் அப்டின்னு சொல்லி சொன்னாரு. இது வந்து ஹோண்டால வரக்கூடிய மெத்தடு. இதுதான் வந்து எனக்கு ஏற்பட்ட ஒரு வண்டி. ஏன்னா பக்கத்துல ஒரு மெக்கானிக் நண்பர் வந்து இன்ஜின் வேலை பார்த்ததுக்கப்புறம் ஸ்லோ ஸ்பீடு ஓடல அப்டின்னாரு. நானும் ஸ்லோ ஸ்பீட்னா உங்களுக்கு தெரியும்ல, இந்த ஐடில் ஏர் கண்ட்ரோல் அட்ஜஸ்ட்மென்ட் ஸ்க்ரூ வந்து அதுல வந்து முன்ன பின்ன வந்து நகட்டி அட்ஜஸ்ட் பண்ணியிருப்பாங்கன்னு நெனச்சேன். நானும் வந்து அத கரெக்ட் பண்ணிலாம் வந்து பார்த்தேன். திரும்ப அது என்ன கரெக்ட் பண்ணாலும் அது செட் ஆக மாட்டேங்குச்சு. அதற்கு வந்து இந்த ஒரு தகவல்லாம் வந்து கண்டிப்பா யூஸ் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன். அது இல்லாம வந்து செல்ஃப் லாகிங் மெத்தட் வந்து ஹீரோல வந்து விசிஐ டூல் பயன்படுத்தி வந்து பண்ணணும் அப்படின்ற ஒரு தகவலாம் வந்து சொன்னாங்க. அதுல சொன்னது வந்து எனக்கு சரியா புரியல. அதுல வந்து அட்வான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ்ல வந்து உள்ள போயிட்டு அட்வான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ்ல வந்து இந்த செல்ஃப் அக்ஸலரேஷன் அந்த இதுல போய் மெனுல போய் பண்ணணும்னு சொல்லி சொன்னாரு. அத வந்து ஒரு இன்னமும் வந்து ஒரு வீடியோ தகவலோட நம்ம அந்த ஸ்க்ரீன் ஷேரிங் பண்றோம்ல, அது மாரி குடுத்தா இன்னும் நல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். பங்கேற்ற அனைவருக்குமே அ அ நெஞ்சார்ந்த நன்றி. அதே மாரி பங்கேற்காத மெக்கானிக் நண்பர்களும் வந்து வாரம் வாரம் வந்து வாங்க. ஏன்னா, போன வாரம் நடந்த விஷயம் வந்து அடுத்த வாரம் இருக்காது. ஆனா இத வந்து நம்ம சேவ் பண்ணி வச்சிருக்கேன். அந்த லிங்க் வந்து நான் YouTube லிங்க் வந்து நான் வந்து கீழ குடுக்குறேன். பயன்படுத்திக்கோங்க. அதே மாரி மீட்டிங்க்கு வர்றவங்க வந்து தனி அறையில உட்காருங்க. ஆ அ மியூட்ட வந்து போட்டுக்கோங்க. அ கை உயர்த்துங்க. பேசணும்னா கை உயர்த்துங்க. அதே மாரி பனியன் போட்டுட்டு, அதாவது முண்டா பனியன் போட்டுட்டு நீங்க வந்து பெட்ல படுத்துக்கிட்டே அட்டெண்ட் பண்றவங்கலாம் அப்படிலாம் பண்ணீங்கன்னா, குரூப்ல இந்த மீட்டிங்ல இருந்து ரிமூவ் பண்ணிருவோம்.
ஏன்னா இது வந்து நம்ம மீட்டிங் கஷ்டப்பட்டு வந்து ஒவ்வொருத்தரும் வந்து அந்த டைம் இன்வெஸ்ட் பண்ணி நம்ம வந்து ஃப்ரீயா சொல்லிக் குடுக்குறோம். இது 3 1/2 வருஷம் போனதுக்கு காரணமே வந்து எல்லாமே நீங்க தான் காரணம். அத இன்னும் வந்து சிறப்பா கொண்டு போறதுக்கு இந்த மாரி ஒரு சில ஒழுங்கு நடவடிக்கைகள்லாம் எடுக்கணும். அதற்கு நீங்களும் வந்து ஒத்துழைப்பு குடுக்குமாறு அன்புடன் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இந்த வாரம் உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். இந்த ஹைடெக் அண்ட் கூகுள் மீட்ல அடுத்த வாரமும் வந்து நம்ம அனைத்து சீனியர்ஸ்களும் இதுல பங்கேற்பாங்க. நெறைய தகவல்கள் குடுப்பாங்க. அடுத்த வாரம் வந்து சென்சார்ல அதுக்கு அடுத்த லெவல் நம்ம போப்போறோம். அனைவரும் பங்கேற்குமாறு அன்புடன் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்வது ஆனந்த ஈஸ்வரன்.